அமெரிக்க மக்கள்லாம் பாவங்க. அவங்களுடைய வரிப்பணம் இந்த போருக்காக இந்த ட்ரம்ப்போடைய பேச்சை கேட்டு அவங்க இந்த வரிப்பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த போரை பயன்படுத்தி சில கூட்டங்கள் அங்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம் என்பது ஒரு வருத்தமான செய்தி. அதாவது எல்லா இடத்திலேயும் குரோனிகள் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள், எல்லா இடத்திலேயும் ஆட்சியாளர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க தவறிவிடக்கூடாது. ஈரான் அடித்த அடியில் அவங்க வந்து ஈரான்கிட்ட கேட்டுருக்குறாங்க, ஐயா 24 மணி நேரம் எங்களுக்கு வந்து ஒரு பிச்சை கொடுங்க, போரை நிறுத்துங்க. இவங்ககிட்டையும் கேட்டிருக்கிறாங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்டையும் கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் இங்கிருந்து காலி பண்ணிட்டு போயிடும், எங்களுடைய ஆட்களெல்லாம் திரும்ப பெறுவதற்கு ஒரு 24 மணி நேரம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவமானத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சரிந்து விட்டது அமெரிக்கா என்று நாம் பார்க்க வேண்டும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் உங்களோடு 2 செய்திகள் பற்றி. ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு ஈரானோடு நடத்த வேண்டும் என்பதற்காக 5 நாள் ஒரு போர் நிறுத்தம் செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இப்படி அறிவித்திருக்கிற அதே நேரத்திலே மறுபுறம் இஸ்ரேல் இராணுவம் என்பது அவர்களுடைய தொடர்ந்து அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுபுறம் என்கின்ற ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசுவோம். முதல்ல நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால், இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, லெபனானுடைய அந்த தெற்கு பகுதியில், இஸ்ரேலுக்கு வடக்க தான் லெபனான் இருக்குது, இஸ்ரேல் அந்த லெபனானுடைய தெற்கு பகுதியில் ஒரு முழு கிராமத்தையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். அது எதுக்கு அழிக்கிறாங்க, அங்கே உள்ள பாலங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கெல்லாம் சர்வதேச சட்டங்கள், இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்களே சர்வதேச சட்டம், இதை பற்றியெல்லாம் எதையும் கவலைப்படவில்லை. SCR 1701 என்கின்ற ஐநா சபை தீர்மானம் என்பது இப்படி சிவிலியன்களை இவ்வாறு அழிக்கக்கூடாது என்று சொல்லுகிறது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. சர்வதேச நீதிமன்றமும் கிரிமினல் நீதிமன்றம்லாம் அமைதி காக்கிறதுங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லாரையும் கண்ணீர் விட்டு வரவழைக்கக்கூடிய ஒரு செய்தி, அது நேற்றெல்லாம் வந்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீன 1 வயது குழந்தையை அதனுடைய தகப்பனார் முன் நிறுத்தி, அவங்க தகப்பனாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு 10 மணி நேரம் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க, சீரட்டை வச்சு சுட்டுருக்குறாங்க, அந்த குழந்தையோட கால்களில் ஆணியை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தகப்பன் வந்து உண்மையை சொல்லணும் அல்லது அவங்க விரும்புகிறபடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த அளவிற்கு அவர்கள் கொடுமை புரிந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு வந்து கண்கலங்க வைக்கிறது நண்பர்களே. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்கள், நேற்றைய தினம் நடந்தது. டாக்டர் ஷாம்கா தாரி என்கின்ற ஒரு ஈரான் நாட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவர் வந்து ஈரானுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக பொறியாளராக இருக்கக்கூடியவர். அவருடைய வீட்டில் அவருடைய குழந்தைகளோடு இருக்கிற நேரத்தில் வந்து குண்டு வீசி அந்த வட்டாரத்தையே அழித்திருக்கிறார்கள், அந்த பொறியாளரை அழிப்பதற்காக என்று சொல்லும் பொழுது, இது அதாவது ஒரு புறம் வெள்ளை கொடியை நீட்டுவது, இன்னொரு புறம் அழிப்புகளையும் மக்களை அழிக்கிற வேலையும் செய்வது என்கின்ற 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் இஸ்ரேல் நிதியமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு.
லெபனானுடைய தென்பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எல்லைகள் எதுன்னு சொன்னால் எல்லைகள் கிடையாதுங்கிறான். ஏன்னா அந்த எல்லைகளை அவர்கள் விஸ்தரித்து கொண்டே போவார்களாம். இஸ்ரேலுடைய அந்த எல்லையை அவர்கள் எதுவரைக்கும் விஸ்தரிக்கிறார்கள் என்று சொன்னால் லித்தானி என்கின்ற ஒரு நதியோடைய கரை வரை அவர்கள் விஸ்தரிக்கிறார்களாம் என்ற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த போர்க்களத்திற்கு சம்பந்தமில்லாத தென் அமெரிக்காவில் உள்ள அர்ஜென்டினா நாட்டிலே அங்கே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களை வீட்டிலிருந்து கடத்தியிருக்கிறார்கள் என்ற புகாரை அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரிடமும் புகாரை தெரிவித்தும் எவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதை விட இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த அமெரிக்கா ட்ரம்ப் இருக்கிறார அவர் நாங்கள் போரை இனிமேல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிக்கிற அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் அவர் அந்த முடிவு பண்ணி அவங்க அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து இந்த ஜனாதிபதியுடைய அறைக்குள்ளே உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்கள்ல, அந்த முடிவு பண்ணுற அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் உள்ளுக்கு இருந்து அந்த அறைக்குள்ளே இருந்து எடுத்து வெளியே போகுது. அந்த வெளியே போகிற முதல் நிமிடத்திலேயே அந்த வெளியே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 1.5 பில்லியன் டாலர்களை எண்ணெய் பங்குகளில் முதலீடு செய்கிறார்கள். சம்படி யாரோ ஒருத்தரோ 2 பேரோ முதலீடு செய்கிறார்கள். அடுத்து 2-3 நிமிஷங்களுக்கு அதாவது விலை குறைஞ்சி போயிருக்கு, எண்ணெய் பங்குகள்லாம் எல்லாம் அழிமானத்தில் இருக்குது, பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குங்கிற போது ரொம்ப பங்கு சந்தையெல்லாம் வீழ்ச்சி அடையும் போது அந்த உள்ளுக்கிருந்து நடந்த ஃபோன் கால், ஏன்னா இவர் அறிவிக்க போய் அந்த மைக்கில் முன்னால் உட்காந்து பேசி 5வது நிமிஷத்தில் எஸ் நான் இனிமேல் போரை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பங்கு சந்தைகள்லாம் அப்படியே ஏறுது. அப்போ இது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு முன்னால் 1.5 பில்லியன் டாலர் அளவிற்கு அந்த பங்குகளை வாங்குவது, அவர்களுக்கு இங்கேருந்து செய்தி போவது, அப்புறம் அந்த 5-6 மடங்கு அந்த பங்குகளை உயர்த்தி விற்பது என்கின்ற ஒரு நிலை. அமெரிக்க மக்கள்லாம் பாவங்க, அவங்களுடைய பணத்தில் வரி பணத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இந்த போருக்காக இந்த ட்ரம்ப்போடைய பேச்சை கேட்டு அவங்க தங்களுடைய வரி பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த போரை பயன்படுத்தி சில கூட்டங்கள், சில அந்த குரோனிஸ், நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா, குரோனி கேபிட்டலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கு கோடிக்கணக்கில் பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம் என்பது ஒரு வருத்தமான செய்தி. அதாவது எல்லா இடத்திலேயும் குரோனிகள் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள், எல்லா இடத்திலேயும் ஆட்சியாளர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க தவறிவிடக்கூடாது. அப்புறம் போர் செய்திகளை பற்றி பார்க்கும் பொழுது, ஈரான் 8000 வருஷம் ஒரு பழமையான நாகரிகம் உள்ள நாடு. அந்த நாடு 40 ஆண்டு காலமாக வெளி உலகத்திலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அப்படி ஒரு நாடு இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டில் உள்ளவங்களுடைய அபாரமான விஞ்ஞான ரீதியான அறிவு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம மெச்சி ஆகணும். அதில் என்ன விஷயம்னா, சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடைய F-35 வெல்ல முடியாத, சுட்டு வீழ்த்தப்பட முடியாத F-35, F-16 கண்டுபிடிக்க முடியாத F-16, F-22 ராப்டர்கள், அதாவது ஆளில்லாமல் போகக்கூடிய விலகூடின அந்த கண்காணிப்பு விமானங்கள், அதுக்கப்புறம் B-52 பாம்பர்ஸ், பெரிய பெரிய அந்த தரைகளை துளைக்கக்கூடிய பங்கர் பஸ்டரை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த பாம்பர்ஸு, இவை அனைத்தையும் சுட்டு வீழ்த்திய அந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு கொடுங்களையா அப்படின்னு யார் கேட்கா? ஈரான்கிட்ட ரஷ்யா, சீனா, வடகொரியா கேட்குறாங்க. இதை கேட்கறதுக்காக அவங்க அவங்ககிட்ட வரிசையில் நிற்கிறாங்க, எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இவ்வளவு அனைத்து உலகத்தில் வெல்ல முடியாத, சுட்டு வீழ்த்தப்பட முடியாத
வானத்தில் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் அவன்கிட்ட தான் இருக்கிற அமெரிக்காட்ட அதற்கு அதை அனைத்தையும் சுட்டு வீழ்த்திய ஒரே நாடு ஈரான் என்கின்ற வகையிலே பெருமைக்குரிய நாடாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் சொல்லிட்டு, அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய வான்பரப்பில் ஈரான் தன்னுடைய மேலாண்மை ஏர் சுப்பீரியாரிட்டியை நிரூபித்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க நிரூபித்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அணு ஆயுத உலையை இவர்கள் போய் குண்டு வீசி தாக்கியிருக்கிறாங்க அந்த அணு ஆயுத உலை மேலே. ஆனால் அவங்கள்ட்ட எல்லா விதமான அயன் ரோம் இருக்குது, இன்னும் மற்ற அந்த ஏர்ஸ்லிங் இருக்குது, இன்னும் பல்வேறு விதமான எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் மீறி அவர்கள் அங்கே போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த ஈரானை பொறுத்தவரையில் அந்த வான்பரப்பில் ஈரான் வைத்தது தான் சட்டம் என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதோட இன்னொரு செய்தி பாருங்கள், இவங்க செஞ்ச ஒரு விஷயம், ட்ரோன்களை வச்சு, அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அயன் ட்ரோமும் அந்த மற்றபடி அந்த ஆரோ 1 2 3 சிஸ்டமும் அதெல்லாம் ஃபெயில் ஆகிறதில்ல. ஆனால் இவங்களுடைய இந்த புதிய ஒரு சிந்தனையினாலேயும் நூற்றுக்கணக்கில் அங்கே ட்ரோன்ஸையும் மற்ற போலியான ராக்கெட்டுகளையும் அனுப்புறது மூலமாக அங்கே ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்களும் அந்த சிஸ்டங்களும் எது உண்மை எது வருதுன்ட்டு கச்ச 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 கச்சான்னு வந்த உடனே அவர்கள் உண்மையான ராக்கெட்டுகளை விட்டு விடுகிறார்கள். அந்த டைம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இந்த விஷயத்தினால அவர்கள் இப்போ எவ்வளவு ட்ரோன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வெற்றிக்கு காரணம், ஈரானுடைய முக்கியமான வெற்றிக்கு காரணம் சுப்பீரியர் ஏவுகணைகள். அது ஒரு புறம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 80,000 ட்ரோன்கள், அந்த 80,000 ட்ரோன்களை அவர்கள் இங்கு வைத்திருக்கிறார்கள். இதை வைத்து கொண்டு சும்மா, அதாவது போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லறை காசுன்னு சொல்லக்கூடிய ஒரு $25,000 அது ஒரு சில்லறை காசு, அது 45 லட்சம் ரூபா. அந்த ட்ரோனை உன்னுடைய விலை அதை 80,000 அளவுக்கு வைத்திருக்கிறார்கள்டா. அதை வைத்துக்கொண்டு நவீன காலத்தில் அந்த போர் உத்தியையே, போர் வரலாற்றையே மாற்றிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அது மட்டுமல்லாமல் ஈரானில், பஹ்ரைனில், கட்டாரில் ஆகிய நாடுகளிலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்குகிறார்கள். நேற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவமானத்தோடைய உச்சகட்டம் நடந்திருக்கு. அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துல இருந்தும் இந்த கல்ஃப் நாடுகளில் சவுதி அரேபியா, மற்றபடி நான் சொல்லக்கூடிய இந்த பஹ்ரைன், கட்டார், யுஏங்கள்லாம் சர்வீஸ் பர்சனல் அமெரிக்க இராணுவத்தினர் பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய உச்சகட்டமாக ஈராக்கு எதிர்ப்பு படைகள், ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்னு ஈராக்குக்குள்ளே இருக்காங்க. அவங்க யார்? இந்த 2003 சதாம் ஹுசைனை வீழ்த்தியதற்கு பின்னால் போரிலே அங்கே நிரந்தரமாக அமெரிக்கா தன்னுடைய படையை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு பொம்மை ஆட்சி செய்து வருகிறது. அவற்றை யாரும் சீர்குலைத்து விடாமல் அங்கே அந்த இராணுவம் அங்கே இருக்கிறது, அமெரிக்க இராணுவம். அங்கே அந்த பொம்மை ஆட்சிக்கு எதிராக அங்கே ரெசிஸ்டன்ஸு, அந்த படைகள் அங்கே தொடர்ந்து போர் புரிந்து கொண்டிருக்கின்றன. இவங்க அடித்த அடியில், ஈரான் அடித்த அடியில், அமெரிக்க பேஸில் ஈராக்கில் அடித்த அடியில் அவங்க ஈரான்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஐயா 24 மணி நேரம் எங்களுக்கு ஒரு பிச்சை கொடுங்க, போரை நிறுத்துங்க. இவங்ககிட்டையும் கேட்டிருக்கிறாங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்டையும் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடும், எங்களுடைய ஆட்களெல்லாம் திரும்ப பெறுவதற்கு ஒரு 24 மணி நேரம் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவமானத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சரிந்து விட்டது அமெரிக்கா என்று நாம் பார்க்க வேண்டும். அதே போல் இன்றைக்கு வளைகுடாவிலிருந்து, அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். யார்? ஈரான் கொடுத்துருக்கு. என்ன எச்சரிக்கைன்னு சொன்னால், வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களும் மூடப்பட வேண்டும். 2, மேற்கத்திய கப்பல்களுக்கு $2 மில்லியன், நீங்கள் அப்படி கூடி இந்த ஹோர்மஸ் இதில் போகணும்னு சொன்னால் $2 மில்லியன் கட்டணம் கொடுக்கணும். ஏன் நீங்கள் கனடாவுக்கு அங்கே கொடுக்கலையா,
பனாமா கனலுக்கு கொடுக்கலையா, எகிப்துக்கு கொடுக்கலையா, கட்டணம் கொடுக்கலையா? இங்கே நாங்கள் இவ்வளோ நாள் சும்மா விட்டுருந்தோம், இப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு வந்து $2 மில்லியன் கேட்குறாங்க. அதில் 3வது டிமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை மீண்டும் நீங்கள் அழிச்சிட்டீங்கப்பா, எங்கள் ஆட்கள் சின்ன பின்னமாயிட்டாங்க, எல்லா இடத்துலையும் செத்தது போக மிச்சங்கள்லாம் குடும்பங்கள்லாம் இடம்பெயர்ந்துட்டாங்க, அவர்களை மீண்டும் குடியமர்த்துவதற்காக $100 பில்லியன் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுகிறோம் என்று ஈரானுடைய தலைமை சொல்லியிருக்கிறது. இது எப்படின்னு சொன்னால், தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாட்டு ஒரு 2 வல்லரசுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2வது உலகப் போராக இருக்கட்டும், முதல் உலகப் போராக இருக்கட்டும், அந்த ஜெர்மனி இத்தாலி நாடுகள்லாம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பின் அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் தான் அவர்களிடம் கேட்பார்கள், நீ இவ்வளவு பணம் கொடுக்கணும், நீ இவ்வளவு எங்களுக்கு உங்களுடைய காலனியெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு. அந்த அளவிற்கு இப்பொழுது இவர்கள் ஈரான் வந்து அமெரிக்காவிடம் ஒரு 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய செய்தி பார்த்தீங்களா? இன்றைக்கு ஈரான் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலைமை. அவன் எந்த நேரத்தில் ட்ரம்ப் மாறுவான், அந்த 5 நாளில் வந்து என்ன சொல்கிறது, சீஸ்ஃபயர்னு சொல்லக்கூடியதை மாற்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மாற்றி மாற்றி பேசக்கூடிய அந்த ட்ரம்ப்பையும் மாற்றி மாற்றி பேச ஈரான் வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் நிலை தடுமாற வைத்திருக்குங்க. நீங்கள் உலகத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதை மாதிரி தானே அமெரிக்காவில் உள்ள மக்கள் பூரா பேசுவாங்க, உலகத்தில் உள்ள மக்கள் பூரா பேசுவாங்க. அப்போ ட்ரம்ப்புடைய அமெரிக்க அந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய ஒரு செயல்பாடு என்பது மிக மிக கேவலமாக மாறிவிட்டது. அப்புறம் பாருங்கள், இன்னொரு செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த 40 ஆண்டு காலமாக அவர்கள் சும்மா இருந்தாங்க, அவங்க ஏதோ ஒடுங்கி போயிருந்தாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர்கள் அந்த 40 ஆண்டு காலம் முற்றுகையிட்டதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் தங்கள் மக்களுக்கு தேவையான ஆயுதங்களை ஒருபுறம் அவர்கள் தயாரித்து கொண்டு, இந்த ட்ரோன்களையும் ராக்கெட்டுகளையும் தயாரித்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து, மக்கள் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னால், ஒரு யுத்தம் நடந்ததுன்னு சொன்னால் அவர்களை பாதுகாப்பதற்கான வேண்டிய ஏற்பாடுகள், அவர்களுக்கு உணவுக்கான ஏற்பாடு, அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஈரானுடைய மின்சார வலையமைப்பும் எரிவாயு வலையமைப்பும் 48 மணி நேரத்தில் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்து இந்த 48 மணி நேரத்துக்கு முன்னால் ட்ரம்ப் சொன்னார். அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ ஏன் அவர் அழிக்கலை, ட்ரம்ப்பால் அழிக்கலை அப்படின்னு சொன்னால் அவரால் அழிக்க முடியாது. அழிப்பேன்னு சொன்னது பொய். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அற்புதமான அந்த ட்ரோன்களை கண்டுபிடித்தது போல வளைந்து 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 உலகத்தில் உள்ள எந்த எதிர்ப்பு ஏவுகணைகளாலும் அழிக்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத அந்த ஃபட்டா-2 மற்றும் அந்த என்ன சொல்கிறது டான்சிங் ராக்கெட்டு அதை கண்டுபிடித்திருப்பது போல இன்னொன்று ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் அவர்கள் என்னென்றால், உலகிலேயே மிக நவீனமான வலைப்பின்னல், எரிவாயு மின்சார வலைப்பின்னலை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இது கனடாவை விட பெரியது. கனடாவில் தான் இந்த வலைப்பின்னல் பெரிய கிரிட்னு சொல்லுவாங்க, மிக பெரியதாக இருக்கிறது. இதில் எப்படின்னு சொன்னால் 400 கிலோவாட்டு ப்ளஸ் 230 கிலோவாட்டு உயர்மின் அழுத்தம் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் தனித்தனியாக கொடுக்கக்கூடிய அளவில் அந்த வலைப்பின்னல் இருக்குது. அதுபோல் 10 ஈரான் எரிவாயு ட்ரங்க் லைனை வந்து அப்படியே வேறு மாதிரி வலை மாதிரி அந்த ஈரான் முழுக்க எல்லா பிராந்தியத்திற்கும் எரிவாயுவை பூமிக்கு கீழே கூடி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியான பிராந்தியத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. 100கணக்கான சப்ஸ்டேஷன்ஸ், அந்த எரிவாயுவுக்கான சப்ஸ்டேஷன்ஸு அதை வைத்திருக்கிறது வந்து, அதையும் அவர்கள் வைத்தது மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளுடன் இணைத்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் இந்த அந்த கேஸ் ஸ்டேஷனை அடிச்சுட்டு அந்த மாதிரி நடந்ததை தனிமைப்படுத்திட்டான்னு சொன்னால், பக்கத்தில் ஆசிய நாடுகளான இவர்களோடு நட்பாக இருக்கக்கூடிய துர்க்மெனிஸ்தான், அஜர்பைஸ்தான், பாகிஸ்தான், அங்கிருந்தெல்லாம் வந்து இங்கே எரிவாயுவை வாங்கக்கூடிய வகையிலே அந்த நாடுகளோடும் வலைப்பின்னலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த வலைப்பின்னலுக்கு மிகப்பெரிய ஒரு எரிவாயு நிலையம் தெற்கு பார்ஸில் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது. அதை அடிச்சிருக்கிறாங்க, சேதப்படுத்தியிருக்காங்கிற ஒரு செய்தி. அப்போது இந்த ஊடகங்கள்லாம்
குறிபார்த்து தாக்கக்கூடிய எவ்வளவு குறிபார்த்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து நேற்று ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ஊடகத்தில் 3 மீட்டருங்க 10 அடிக்கு உள்ள வந்து குறிபார்த்து வந்து எங்கேயோ இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து அடிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதில் இன்னொரு விஷயம் பார்த்துடுங்க, இவங்ககிட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்க, அது அமெரிக்காவை சார்ந்ததல்ல. அது முதல்லையே இந்த போருக்கு வருவதற்கு முன்னாலேயே அமெரிக்காவுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை கலத்தி விட்டு சீனாவுடைய அந்த ஒரு சிஸ்டம், அதுக்கு பேர் வந்து பைஜோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ராக்கெட்டுகள்லாம் வந்து ஊடகங்கள் மீடியாலாம் ராக்கெட்டை குறிபார்த்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நல்ல விஷயந்தான். அது நல்ல விஷயமா இல்லையாங்கிறது பின்னால் தான் தெரியும். ஏன்னா இது ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம். அதை விட உயிர் வாழ்வதற்கு தேவையான இந்த கட்டுமானத்தை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நான் எரிவாயுவை, நான் மின்சாரத்தை அடிச்சிருவேன், 48 மணி நேரத்தில் அடிச்சிருவேன்னு சொன்னாலும் அழிக்க முடியாது எங்களுடைய அந்த மின்சார கட்டுமானத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மக்களை பாதுகாப்பதற்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களே. இதுதான் இங்கே ஈரான் என்பதை நாம் இங்கு இந்த இடத்துல நான் வந்து முக்கியமாக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதுபோல் மேலும் வேற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பஹ்ரைன் நகரத்தில் டாம்ஹாக் ஏவுகணையை வந்து அமெரிக்கர்கள் வீசியிருக்கிறாங்க. பஹ்ரைன் நகரத்தில் சிவிலியன் இருக்க இடத்துல. ஆனால் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் வீசிக்கிட்டு இருக்கு. ஆனால் சிவிலியன் இருக்க இடத்துல வீசிக்கிட்டு அமெரிக்கா வீசிட்டு அந்த பஹ்ரைன் நாட்டையும் ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான ஒரு அந்த யுத்தியாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பாருங்கள், வந்து அந்த ஹோர்மோஸ் அந்த ஜலசந்தியை நீங்கள் வந்து திறந்து விடாவிட்டால் உலக நாடுகளையெல்லாம் சோக் பண்ணுறீங்க, கழுத்தை நெரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விடாவிட்டால் நாங்கள் அதுதானே 48 மணி நேரம் கெடுலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள அமெரிக்காவை பார்த்து நம்ம கேட்குறோம், அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை பற்றி கேட்குறோம். அமெரிக்காவுக்கு ஆதரவாக இங்கே இருந்து கொண்டு குரல் கொடுக்கக்கூடிய ஆளும் வர்க்கங்களை பார்த்து கேட்கிறோம், மேற்கத்திய நாடுகளை பார்த்து கேட்கிறோம். உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூபா நாட்டை வந்து அதற்கு எந்த விதமான மருந்து சப்ளையும் கொடுக்காமல் அங்குள்ள மின்சாரத்தை அந்த பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் அழிச்சிட்டு உணவு கொடுக்காம நீ வச்சுக்கிட்டு இருக்கிறிய, நீ ஈரானை பற்றி பேசுவதற்கு ஹோமோஸ் அந்த ஸ்ட்ரைட்டை பற்றி ஜலசந்தியை திறந்து விட வேண்டும் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? மற்ற ஜனநாயகம் பற்றி பேசுகின்ற இந்த போலி ஜனநாயகவாதிகளுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பற்றி ஒரு செய்தி சொல்லணுங்க. அதாவது பாருங்கள், ஸ்ரீலங்கா ஏற்கனவே அது செஞ்ச நடவடிக்கைகள்லாம் சொன்னோம். இப்போ அந்த ஸ்ரீலங்காவை பார்த்து ஈரானுடைய அம்பாசிடரை சொல்கிறாரு, உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, மற்றபடி எங்களால் கொடுக்க முடிய எந்த விதமான ஒரு நெசசரி பொருள்கள், தேவையான பொருள்கள் இருக்கோ அந்த பொருள்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஸ்ரீலங்காவுக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் இப்போ சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி எல்லா எனர்ஜியோடைய வைட்டல் அந்த ஃபியூல் மற்ற விஷயங்களையெல்லாம் வந்து அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் வந்து எல்லா அமெரிக்க படைத்தளங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஃபியூல், மின்சார எரிவாயு அந்த நிலையங்களை வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்தையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு முதல்ல ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னால். அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டு, கடல் நீரிலிருந்து உப்பு நீராக மாற்றக்கூடிய அந்த நிலையங்களையும் அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை அப்புறம் மாற்றிக்கிட்டு அதை நாங்கள் அழிக்க மாட்டோம், ஏனென்றால் லட்சக்கணக்கான மில்லியன்கள் மக்களுக்கு அது தண்ணீர் கொடுக்கிறது என்பதால் அதையும் அவர்கள் வந்து மாற்றிக்கொண்டார்கள். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியில் இங்கே 5 நாள் ட்ரம்ப் வந்து நாங்கள் போர் நிறுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
அந்த போர் நிறுத்தம்னு செய்கிறோம்னு சொல்லியிருக்கும் போதே அதுக்கு இடையில் உலக நாடுகள்லாம் இதை ஈரான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறது, மற்ற எல்லா நாடுகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கு, எங்களுடைய கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று. அப்போது இப்பொழுது போர் நிறுத்தம் யாருக்கு தேவைப்படுகிறது என்றால் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. இப்பொழுது போர் நிறுத்தம் அமெரிக்கா, அதாவது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்திலே எல்லா இடங்களையும் எரிவாயு, இன்றைக்கி கத்தாரில் உள்ள அந்த கேஸ் ஸ்டேஷன் அதுதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடியது. அதை அடித்ததுனால உலகம் முழுக்க எரிவாயு கிடைக்காதது. இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு ஒரு நெருக்கடியான நிலை உலக நாடுகளால் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இது பற்றி ஆய்வு செய்வதற்கு, இதில் கொஞ்சம் தம் கட்டுறதுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, மூச்சு பிடிப்பதற்கு இந்த அமெரிக்க அரசு ஒரு சீஸ்ஃபயர் 5 நாள் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கு. எப்படி இருந்தாலும், அது என்ன நோக்கமாக இருந்தாலும், ஒரு போர் நிறுத்தம் அது உண்மையாக இருக்குமானால் அதை நாம் வரவேற்கிறோம் என்ற வகையிலே நாம் உலக மக்கள் எல்லோரும் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்போம். இது தொடர்ந்து ஈரானுடைய கோரிக்கைகள், இந்த ஈரானுடைய கோரிக்கைகள் என்ன? முதல் கோரிக்கை வளைகுடா பிராந்தியங்களிலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்க வேண்டும் என்கிறது முதல் கோரிக்கை. இது இந்த மற்ற கோரிக்கைகளை விட இந்த முதல் கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோரிக்கை, இந்த போர்னால் இப்படி ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா அமெரிக்கா என்பது இந்த யுத்தத்தினுடைய பின்னால் மிகவும் பலவீனப்பட்டு போகிறது என்ற அளவிலேயும் இந்த யுத்தம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஏகாதிபத்தியத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் மக்களுக்கு ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப், நம்பிக்கை ஒளியை காட்டியிருக்கிறது என்ற வகையில் இந்த காணொளியை இத்துடன் முடித்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.